இந்த சத்துக்கள் கிடைக்க எந்த உணவு சிறப்பா இருக்கும் அப்படின்னா, முதல் நிலையா வந்து அசைவம் நல்ல பலன் தரும். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பன்றி இறைச்சி போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விட்டமின் B1 சத்து இருக்கு. சைவம் ஆகும் பொழுது நட்ஸ்லயும், விதைகள்லயும் நல்ல B1 சத்து இருக்கு. அதுல குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாக்ஸீன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுல இருக்கு. அதே மாரி சூரியகாந்தி விதைகள்ல இருக்கு. பிஸ்தா பருப்பு இது போன்றதுல இருக்கு. அப்ப இந்த விட்டமின் B1 சத்து கிடைக்கணும்னா நார்மலாவே நம்ம சீட்ஸ் பத்தி பதிவுகள் போட்டிருப்போம். அப்ப இந்த சீட்ஸ வந்து எடுத்துக்கோங்க. கூட வந்து நம்ம என்ன செய்வோம்? பிஸ்தாவும் சேர்த்து ஊற வச்சு நம்ம எடுக்கும் பொழுது, நமக்கு நல்ல பலன் தரும். அது மாரி தானியங்கள் முழுதாக இப்போ ஒரு கேழ்வரகே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கேழ்வரகு எடுக்கும் பொழுது, நார்மலா அத ஊற வச்சு, அந்த மாதிரி வந்து நம்ம சமைத்து எடுக்கணும். யா இல்ல மொளக்கட்டி, அத பவுடரா வந்து அரைச்சுக்கணும். கேழ்வரகு ஏதாவது அடை, கூழ் அந்த மாரி வந்து செய்றதுக்கு. இல்ல கூழ் மாரி கஞ்சியா காய்ச்சி குடிக்காம புளிக்க வச்சு, அது மாரி ஃபெர்மென்டேஷன் பண்ணி கூழா குடிச்சோம் அப்டின்னா, நல்ல வந்து நமக்கு பலன் தரும். அதனால தானியம் வந்து முழு தானியமா வந்து எடுக்கணும். ஸோ இந்த உணவு முறைகள்லாம் நம்ம எடுக்கும் பொழுது, நமக்கு ஒரு சிறப்பான அளவு நமக்கு என்ன கிடைக்கும் அப்டின்னா, நமக்கு இந்த விட்டமின் பி சத்து கிடைக்கும்.